ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிஸ்ட்ரியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்வமேத யாகம் என்பது குதிரைகளை பலியிடுதல். அடுத்தது இரண்டாவது கொஸ்டின், கீழ்கண்ட அனைத்து இணைகளும் வேதங்களை பற்றியது. இதில் தவறான இணை எது? ஆப்ஷன் சி தான் தவறான இணை. வியாக்கர்ணா அப்படிங்கிறது பானசாஸ்திரம் அப்படிங்கிறது தான் தவறான விடை. சிக்ஷா உச்சரித்தல், கல்பனா சடங்குகள், நிருக்தா அப்படின்னா சொல்லு இலக்கணமும் சொல்லின் வரலாறும். கீழ்கண்டவற்றுள் எது சங்ககால மன்னர்களின் அரசவையை குறிக்கும் சொல் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா சபை அப்படிங்கிறது தான் சரியான விடை. குறிக்கும் சொல்ல பாருங்கள், அவை, நாளவை, மன்றம் இதெல்லாம் குறிக்கும் சொல், அரசவையை குறிக்கும் சொல். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, தென்னிந்தியாவில் முதல் பேரரசை உருவாக்கியவர் சார்த்தவாகனர்கள் ஆவர். தென்னிந்தியாவில் முதல் பேரரசை உருவாக்கியவர்கள் சார்த்தவாகனர்கள் ஆவர். 98வது பாருங்கள், பரமயோக ஞான கலைகளை பயிலத் தொடங்குவது என்னன்னு கேட்டிருக்காங்க. அது விஜயதசமி நாள். பரமயோக ஞான கலைகளை பயிலத் தொடங்குவது விஜயதசமி நாள். நாமக்கோரும் பார்த்துருப்போம். ஸ்கூல்லாம் விஜயதசமிக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது, எல்கேஜி யூகேஜிக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்துருப்போம். அடுத்தது பொறுத்துக, வரலாற்று ஆசிரியர்களும் நூல்களையும் பொருத்தணும். சோமதேவர் அப்படின்னா நீதி வாக்கியமித்திரம். சோமதேவர் நீதி வாக்கியமித்திரம். சந்தேஸ்வரர் அப்படின்னா அது ராஜநீதி ரதங்காரம். ராஜநீதி ரதங்காரம். தேவனப்பட்டர் ராஜநீதி கண்டம். தேவனப்பட்டர் ராஜநீதி கண்டம். போஜர்னா அது யுக்தி காலதரு. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எந்த இணை சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, மூன்றாவது இணை நிஷா அப்படின்னா படிக்காத பெண் அப்படிங்கிறது தவறான விடை. வேதங்கள்னா அறிவு. சேனானி அப்படின்னா படைத்தளபதி. பண்டமாற்று முறை பொருட்களை மாற்றம் செய்வது இதெல்லாம் சரியான விடை. யாருக்கு திருவாதிரை திருவிழா கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, சிவன். யாருக்கு திருவாதிரை திருவிழா கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் சி, சிவன். ஞாபகம் வச்சுக்கோங்க, திருவாதிரை திருவிழா சிவன். சேஸ்திரம் சரீர பிரஸ்தாரம் என்பதன் அர்த்தம்? ஆப்ஷன் ஏ, மனித உடம்பு போல் கோவில் கட்டப்பட்டுள்ளது. சேஸ்திரம் சரீர பிரஸ்தாரம் என்பதன் அர்த்தம் மனித உடம்பு போல் கோவில் கட்டப்பட்டுள்ளது. அடுத்தது, கொடுக்கப்பட்டவைகளில் எந்த ஒன்று சரியாக பொருந்தாதது அப்படி கேட்டிருக்காங்க. அதில் மத்தியம் அப்படின்னா பா அப்படிங்கிறது தான் சரியாக பொருந்தாதது. காந்தாரா கா, ரிஷபா ரி, சத்யஷா சத்ஷா ஷா. 104வது கொஸ்டின், பரதமுனி எழுதியது நடன சாஸ்திரம். பரதமுனி எழுதியது நடன சாஸ்திரம். பின்வரும் வாக்கியங்களை கவனி. கூற்று காரணம் இதை ஞாபகம் வச்சுங்க. குருகுல ஆட்சி இருந்தது. அது வாழ்வின் எல்லா நிலையிலும் மனிதனின் நடத்தையை ஒழுங்குபடுத்துவதில் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருந்தது. காரணம், இந்தியாவில் குருமரபு பாரம்பரிய சமூகத்தின் அடிப்படையாக இருந்தது. இதில் ஆப்ஷன் சி, ஏவும் ஆறும் சரி. ஆப்ஷன் சி, ஏயும் ஆறும் சரி. ஆரியவர்தம் எனப்படுவது அது வட இந்தியா. ஆரியவர்தம் எனப்படுவது வட இந்தியா. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1 அரசர்கள், பட்டியல் 2 நாடுகள் கொடுத்துருக்காங்க. ஜனகன் அப்படின்னா விதேகம். பிரவாகன ஜெய்வலி குரு பாஞ்சாலம். அஸ்வபதி அவர் கைகேயம். பிரசன்னஜித் அவர் கோசலம்.
பட்டியல் ஒன்றுடன் இரண்டை பொறுத்துக, திருப்பியும் பாருங்கள். ஜனகன் அது விதேகம். பிரவாகன ஜெய்வலி இவர் குரு பாஞ்சாலத்தை சேர்ந்தவர். அஸ்வபதி கைகேயம். பிரசன்னஜித் கோசலம். 108வது கொஸ்டின் பாருங்கள். பெண் குழந்தை குடும்பத்திற்கு ஏற்பட்ட சோகம் என்று கூறும் நூல் ஆய்த்ரேய பிராமணம். பெண் குழந்தை குடும்பத்திற்கு ஏற்பட்ட சோகம் என்று கூறும் நூல் ஆய்த்ரேய பிராமணம். கீழுள்ள கூற்றுகளை கவனி. ஏ, வேதகால மக்களின் சமயத்திலிருந்து சிந்துவெளி மக்களின் சமயம் மாறுபட்டிருந்தது. பி, வேதகால மக்கள் இயற்கையாக தோற்றமளித்த பல கடவுள்களை வணங்கினர். எடுத்துக்காட்டாக வருண பகவான் ஆகிய பிருத்திவி, இந்திரன் மற்றும் சூரியன். இதில் ஏபி இரண்டும் சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. ஏபி இரண்டும் சரி. வீர சைவ சமயத்தில் உயிர் முக்தி அடைவதற்காக வழிக்கு உதவக்கூடிய 8 விதிகள் டேஷ் என அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அது அஷ்டவரணம். அஷ்டவரணம். வீர சைவ சமயத்தில் உயிர் முக்தி அடைவதற்கான வழிக்கு உதவக்கூடிய 8 விதிகள் டேஷ் என அழைக்கப்படும். அது அஷ்டவரணம். அஷ்டவரணம். டாக்டர் ஆர்சி மஜும்தார் எழுதிய புத்தகங்களில் எதில் ஆரம்பகால மனிதனின் தோற்றத்தை பற்றி கூறுகிறது? அதில் வேதகாலம். வேதகாலம் என்பது சரியான விடை. 112வது கொஸ்டின். ஸ்ரீகந்தர் ஏற்றுக்கொள்வது சாத்தகாரிய வாதத்தை. சாத்தகாரிய வாதத்தை. அடுத்தது 113வது கொஸ்டின். வீர சைவம் இவ்வாறும் அழைக்கப்படும். அது லிங்காயதம். லிங்காயதம். வீர சைவம் லிங்காயதம் என்றும் அழைக்கப்படும். 114வது கொஸ்டின். ரிக்வேத காலத்தில் அரசகுமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை இவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா தனுர்வேதம். ரிக்வேத காலத்தில் அரசகுமாரருக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை இவ்வாறு அழைக்கப்பட்டது தனுர்வேதம். 115வது கொஸ்டின். கீழே தரப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து ரிக்வேதத்தில் குறிப்பிடப்படும் ஒரு நிலம் சார்ந்த குறிப்பிடுக. ரிக்வேதத்தில் குறிப்பிடப்படும் ஒரு நிலம் சார்ந்ததை குறிப்பிடுக. நிலம் சார்ந்த கடவுளை குறிப்பிடுகன்னு இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா அது சோமா. நிலம் சார்ந்த கடவுள் சோமா. 116வது கொஸ்டின். ரிக்வேதத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளது? எத்தனைன்னு பார்த்தோம்னா 1028. ரிக்வேதத்தில் 1028 பாடல்கள் உள்ளன. வேத காலத்தில் கீழ்கண்ட எந்த பிரிவு தட்சிண பாதம் என அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது தென்னிந்தியா. வேத காலத்தில் கீழ்கண்ட எந்த பிரிவு தட்சிண பாதம் என அழைக்கப்பட்டது? அது தென்னிந்தியா. 118வது கொஸ்டின். பரதம் என்பதை ஒரு இடமாக தன் படைப்புகளில் முதலில் குறிப்பிட்டவர் பதாஞ்சலி. பரதம் என்பதை ஒரு இடமாக தன் படைப்புகளில் முதலில் குறிப்பிட்டவர் பதாஞ்சலி. 119வது கொஸ்டின். மருத்துவம் மற்றும் ஆயுதங்களோடு தொடர்புடைய வேதம் அது அதர்வண வேதம். மருத்துவம் மற்றும் ஆயுதங்களோடு தொடர்புடைய வேதம் அதர்வண வேதம். 120வது கொஸ்டின். மகா அலெக்சாண்டர் படையெடுப்பின் போது அவருக்கு எதிராக இந்திய வீரர்களை பயன்படுத்திய மன்னர் யார்? யாருன்னு பார்த்தோம்னா 3ஆம் டேரியஸ். 3ஆம் டேரியஸ். அலெக்சாண்டர் படையெடுப்பின் போது அவருக்கு எதிராக இந்திய வீரர்களை பயன்படுத்திய மன்னர் 3ஆம் டேரியஸ். தேவதானம் எனப்படுவது ஆலயங்களுக்கு அளித்த நிலக்கொடை. தேவதானம் எனப்படுவது ஆலயங்களுக்கு அளித்த நிலக்கொடை. 122வது கொஸ்டின். ரிக்வேத காலத்தில் வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணய அலகு எது? அது நிக்ஷா. ரிக்வேத காலத்தில் வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணய அலகு ரிக்ஷா. அலெக்சாண்டரின் படையெடுப்பின் போது சாணக்கியர் எந்த பல்கலைக்கழகத்தின் ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அது தக்ஷசீல பல்கலைக்கழகம். அலெக்சாண்டரின் படையெடுப்பின் போது சாணக்கியர் எந்த பல்கலைக்கழகத்தின் ஆசிரியராக இருந்தார்? தக்ஷசீல பல்கலைக்கழகம். 124வது கொஸ்டின். பழைய காலத்தில் கலிங்கம் என்பது தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு பார்த்தோம்னா அது ஒரிசா. பழைய காலத்தில் கலிங்கம் என்பது தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? ஒரிசா. ரிக்வேத காலத்தில் சப்த சிந்து எனப்படுவது 7 நதிகள் பாயும் பகுதி. ரிக்வேத காலத்தில் சப்த சிந்து எனப்படுவது 7 நதிகள் பாயும் பகுதி. 126வது கொஸ்டின்.
யோகாவின் தந்தை யார்? யோகாவின் தந்தை பதாஞ்சலி. 127வது கொஸ்டின். வேத காலத்தில் எந்த அர்த்தத்தில் ஆரியர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது வியக்கத்தக்க வார்த்தை. வேத காலத்தில் எந்த அர்த்தத்தில் ஆரியர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது? வியக்கத்தக்க வார்த்தை. 128. நியாய தரிசனம் என்ற நூலை எழுதியவர் கௌதம ரிஷி. நியாய தரிசனம் என்ற நூலை எழுதியவர் கௌதம ரிஷி. 129வது கொஸ்டின். உபநிடதங்கள் என்பது இதனை பற்றிய புத்தகங்கள். எதனை பற்றிய புத்தகம்னா தத்துவம். உபநிடதங்கள் தத்துவம் பற்றிய புத்தகம். 130வது கொஸ்டின். ஆரிய கடவுள்களில் போர்க்கடவுள் மற்றும் காலநிலை கடவுளாக இரு பணிகள் செய்யும் கடவுளாக கருதப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா அது இந்திரன். 131. வேத காலத்தில் சங்கிர கிதா என்னும் சொற்றொடர் குறிப்பது கருவூலர். வேத காலத்தில் சங்கிர கிதா என்னும் சொற்றொடர் குறிப்பது கருவூலர். 132வது கொஸ்டின். வேத பாடல்களில் முக்கிய தொகுப்புகளின் பெயர் என்ன? அது சங்கீதைகள். வேத காலத்தில் முக்கிய தொகுப்புகளின் பெயர் என்ன? சங்கீதைகள். 133வது கொஸ்டின். அதர்வண வேதம் பின்வரும் நூற்றுள் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா பூதம் மற்றும் பேய் ஆவிகள். அதர்வண வேதம் பின்வரும் நூற்றுள் பூதம் மற்றும் பேய் ஆவிகளுடன் தொடர்புடையது. 134வது. பகவத்கீதையும் உபநிடதங்களையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? அது தாராஷிகோ. பகவத்கீதையும் உபநிடதங்களையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் தாராஷிகோ. அடுத்தது பொறுத்துக. வராக மிகிரர் அவர் வானிலை அறிஞர். காளிதாசர் அவர் சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர் அகராதியியல் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். 135வது கொஸ்டின். யோக தரிசனம் என்ற நூலை ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பதாஞ்சலி. யோக தரிசனம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் பதாஞ்சலி. 136வது கொஸ்டின். அசோகரின் கல்வெட்டுகள் எவ்வடிவ எழுத்து முறையில் எழுதப்பட்டுள்ளன? அது கரோஷ்டி லிபி. அசோகரின் கல்வெட்டுகள் எவ்வடிவ எழுத்து முறையில் எழுதப்பட்டுள்ளன? கரோஷ்டி லிபி. 137வது கொஸ்டின். கந்தகா எனப்படுவது என்னன்னு பார்த்தோம்னா புத்தரின் குதிரை. கந்தகா எனப்படுவது புத்தரின் குதிரை. 138வது கொஸ்டின். ராஜஸ்தானில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடம் மவுண்ட் அபு. ராஜஸ்தானில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடம் மவுண்ட் அபு. 139வது கொஸ்டின். சமண சமயத்தின் 3 ரத்தினங்களில் உட்படாதது நல்ல முயற்சி. மற்றது பார்த்தீங்கன்னா சமண சமயத்தின் 3 ரத்தினம் என்னன்னு பார்த்தோம்னா நன்னம்பிக்கை, நன்னடத்தை, நல்ல அறிவு. 140. 22வது தீர்த்தங்கரர் யாருன்னு பார்த்தோம்னா நேமிநாதர். 22வது தீர்த்தங்கரர் நேமிநாதர். அதே 141வது கொஸ்டினும் அதே தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சமண சமயத்தின் 22வது தீர்த்தங்கரர் நேமிநாதர். 142வது கொஸ்டின். களப்பிரார் காலத்தில் மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்திய சமண முனி அல்லது துறவி வஜ்ரநந்தி. களப்பிரார் காலத்தில் மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்திய சமண துறவி வஜ்ரநந்தி. 143வது கொஸ்டின். புத்தர் அதிகம் காணப்படும் இந்திய மாநிலம் மகாராஷ்டிரா. புத்தர்கள் அதிகம் காணப்படும் இந்திய மாநிலம் மகாராஷ்டிரா. 144வது கொஸ்டின். புத்தரின் இறுதி பிரசங்கத்தை கேட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா சுபத்ரா. புத்தரின் இறுதி பிரசங்கத்தை கேட்டவர் சுபத்ரா. 145வது கொஸ்டின். சித்தன்னவாசலில் சமண கோயில் அமைந்துள்ள இடம் அது புதுக்கோட்டை. சித்தன்னவாசலில் சமண கோயில் அமைந்துள்ள இடம் புதுக்கோட்டை. அடுத்த கொஸ்டின். கிருஷ்ணா கோதாவரி ஆறுகளுக்கிடையே இருந்த அமராவதி மற்றும் குண்டூர் மாவட்டங்களில் அமராவதி கலை சிறப்பாக இருந்தது. இப்பகுதி எந்த நூற்றாண்டில் முக்கிய புத்த சமய மையமாக திகழ்ந்ததுன்னு பார்த்தோம்னா 2ஆம் நூற்றாண்டு. கிமு 2ஆம் நூற்றாண்டு. 147வது கொஸ்டின். புத்த மாநாடுகளை பற்றிய செய்தியில் தவறானதை பொருத்தத்தை கண்டுபிடிக்க இருக்கு. இதில் ஆப்ஷன் சி 3வது புத்த மாநாடு சாரத்நாத் அப்படிங்கிறது தான் தவறான விடை. முதல் புத்த மாநாடு பாருங்கள் ராஜகிருகம். 2வது புத்த மாநாடு வைசாலி. 3வது புத்த மாநாடு சாரத்நாத் கிடையாது, அது பாடலிபுத்திரம் வரும்.
4வது வயசு புத்த மாநாடு வந்து காஷ்மீர் தான் சரியான விடை. இதனோட தலைவர்களையும் படித்து வச்சுக்கோங்க, அதுவும் முக்கியம்தான். 148வது கொஸ்டின், ஜைனர்களின் புனித நூலாக விளங்குவது எது? அது அங்கா. இதுவே ஜென்ட் அவஸ்தா அப்படின்னா அது ஜொராஸ்ட்ரியம் வரும். 149வது கொஸ்டின், சீக்கியர்களின் 5வது குரு யாருன்னு பார்த்தோம்னா குரு அர்ஜுன் தேவ். சீக்கியர்களின் 5வது குரு குரு அர்ஜுன் தேவ். 150வது கொஸ்டின், இறைவனை அவன் அவள் அது என குறிப்பிடும் சைவ சமய பிரிவு டேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சைவ சித்தாந்தம். இறைவனை அவன் அவள் அது என குறிப்பிடும் சைவ சமய பிரிவு சைவ சித்தாந்தம். தாத கதா என அழைக்கப்பட்டவர் யார்? அவர் கௌதம புத்தர். தாத கதா என அழைக்கப்பட்டவர் கௌதம புத்தர். 152வது கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் நூற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணைகளை அடையாளம் காண்கன்னு இருக்குது. அதில் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4 தான் சரி. முதல் புத்த சமய மாநாட்டோட தலைவர் வந்து அஜாத சத்ரு. அதாவது 4ஆம் புத்த சமய மாநாடு கனிஷ்கர் வரும். 2ஆம் புத்த சமய மாநாடு காலசோகாவும் 3ஆம் புத்த சமய மாநாடு அசோகாவும் வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏகேன்னு போட்டு ஞாபகம் வச்சிங்க. அஜாத சத்ரு, காலசோகா, திருப்பி ஏன்னு வந்து அது அசோகா, 4வது கனிஷ்கர். 153வது கொஸ்டின், புத்த கல்வெட்டுகளை படிக்க இந்தியாவில் 2 ஆண்டுகள் தங்கிய சீன அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூன்சங். புத்த கல்வெட்டுகளை படிக்க இந்தியாவில் 2 ஆண்டுகள் தங்கிய சீன அறிஞர் ஷூன்ஷங். கீழ்த்தரப்பட்டுள்ள 4ல் எந்த புத்த நூல் சகோதரிகளின் பாடல்? அது தேரிகதா. கீழ்கண்ட தரப்பட்டுள்ள 4ல் எந்த புத்த நூல் சகோதரிகளின் பாடல்? அது தேரிகதா. 155வது கொஸ்டின், இந்தியாவில் உள்ள புத்த பல்கலைக்கழகங்களில் கடைசியாக தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் விக்ரமசீலா பல்கலைக்கழகம். இந்தியாவில் புத்த பல்கலைக்கழகங்களில் கடைசியாக தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் விக்ரமசீலா பல்கலைக்கழகம். 156வது கொஸ்டின், 2வது புத்தர் என வழங்கப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா அது பத்ம சாம்பவா. 2வது புத்தர் என்று அழைக்கப்படுவர் பத்ம சாம்பவா. 157, புத்த சமய அறிஞர் வசுபந்துவை ஆதரித்தவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். புத்த சமய அறிஞர் வசுபந்துவை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர். 158, அசல் சமண சமய நூல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா அகம். அசல் சமண சமய நூல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அது அகம். புத்த மத நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? அது பாலி மொழியில் எழுதப்பட்டது. புத்த மத நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? அது பாலி மொழியில் எழுதப்பட்டது. புத்தரின் தத்துவத்தின் முக்கிய மூலமாவது திரிபீடகா. புத்தரின் தத்துவத்தில் முக்கிய மூலமாவது திரிபீடகா. 161வது கொஸ்டின், யார் புத்த ஜாதக கதைகளையும் பைபிளையும் ஒப்பிட்டு இயேசுவின் வாழ்வினையும் புத்தர் பற்றிய சம்பவங்களையும் ஆய்ந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அது மௌரிஸ் விண்டர்னிட்ஸ். மௌரிஸ் விண்டர்னிட்ஸ். 162வது கொஸ்டின், சரியான இணையை கீழ்கண்டவைகளில் எவை சரியான இணையாக சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ புத்தர் கடவுள் ஏற்பும் மறுப்பும் இல்லாதவர். இதுதான் சரியான விடை. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்தி பார்க்குறேன். நன்றி.